வாயா நீ போயிட்டே இரு. டேய் மச்சான் ஓடு 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 புடி புடி டேய் எனக்கு சீக்கிரம் ஓடாதா உனக்கு இப்ப என்ன பண்ணுவ எங்கடா ஓடு சாக்கா தும ராத்திரி வேற திருத்துறவோ வீதியில பிடிக்காம ஓட விட்டுருப்பீங்களா? டேய் மச்சான் சாங்ல ஜாலியா ஆடி பாடினாலும் சாங்கோட எண்ட்ல மாட்டிட்டாங்க. நம்ம பசங்களாச்சு மாட்டிக்கிட்டான். கைய ஒரு இடத்துல வைக்க மாட்டாங்க. கதையோட ஃபுல்லா ஐக்க மாட்டீங்க சார். வெரி நைஸ். இப்பதான் கதையில ஒரு பெரிய ட்விஸ்ட். என்ன ட்விஸ்ட்? நீங்க முதல்ல போன் பேசிட்டு வாங்க, கதையை ஒரு ஃப்ளோட சொல்றேன். சார் அவசரம் இல்ல. ஹலோ அண்ணா ஜஸ்ட் மிஸ்ண்ணே. என்னடா சொல்ற? கையில கிடைச்சோம் கடைசியில தப்பிச்சு போயிட்டாருண்ணே. என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க? 3 பேர் மாப்பிளையோட இங்க வரல, கல்ல தூக்கி தலையில போட்டு கொண்டு வச்சாங்க. என்னவா எங்கேயோ போற மாதிரி அதான் என் மேல வந்து ஏறா தட்ட மாதிரி எல்லாத்துக்கும் என்னைய போட்டு திட்டானே. என்னடா பண்றது? டேய் இந்த அலங்கோலத்தை பார்க்க முடியாம மாயா முன்னாடி ஓடிட்டு இருக்கா. அவதானே தலபத்துக்கு காரணம் கத்தா. இவர் பெரிய அர்னால்டு பாடி காமிச்சிட்டு போறாரு பாரு. திரும்பி வருது. டேய் 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 ஏமா நீங்க நயன்தாராங்களா? வாடா. என்ன இவன் சொல்றதெல்லாம் அப்படியே நடக்குது. இப்ப என்ன சொல்றான்னு பாப்போம். போன்ல யாரு? அங்க யாரோ இருக்கட்டும், கதையை சொல்லு. ஓகே கட் பண்ணா கட் பண்ணாம சொல்லு. இது எத்தனாவது சீன்? 25. எனக்கு 35வது சீன் சொல்லு. சார் 35 50ன்னு கிரிக்கெட் கமெண்ட்ரி மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்க முடியாது. இது கிரியேட்டிவிட்டி ஃப்ளோல தான் வரும். ஃப்ளோல தான் வருமா? ஃப்ளோ. சரி, இது காமெடி படமா காதல் படமா? அதுவும் ஃப்ளோல தான் சார் வரும். படத்துல என்ன வருதோ அதை மட்டும் சொல்லியா? ப்ரொடியூசர் கோவப்பட்டார். கதையோட சரி டைரக்ட் கட்டு. சுமாரியா சொல்லியா? ஓகே கட் பண்ணா. அதெல்லாம் எடிட்டர் பாத்துக்குவாரியா? நீ கதையை மட்டும் சொல்லியா? என்ன தெளிவு. கட் பண்ணா. சரி உங்களுக்கு தான் பிடிக்கல. ஓபன் பண்ணா. ஏய் மாயா உனக்கு ட்ரெஸ் ஓகே இல்ல? உனக்குடா? ஓகே மச்சான், என் டேஸ்டுக்கு ஏத்த மாதிரி செலக்ட் பண்ணி கொடுத்துட்டல. சூப்பர். ஒரு ரிங்டோன்க்கு ஏத்த ஃப்ரெண்ட்ரானா? என்ன மச்சான் மெட்ரஸ் நல்லா சுத்தி காமிக்கிற போல இருக்கு. நானும் கைடு மாதிரி இவ்வளவு சுத்தினே இருக்கேனே. விஷ்ணு இது என்ன இடம்? இது தெரியாதா? வித்தியாசமா இருக்கு. சென்னையில இருக்கிற ஃபேமஸ் ஐயப்பன் கோயில் இதுதான். இவளுக்கு பிரச்சனை லைஃப்ல இல்ல மைண்ட்ல மச்சான். சரியான லூசா இருக்கும் போல இருக்கு. நம்ம கிட்ட கடலை காட்டி என்ன கேப்பா போல இருக்கு மச்சான். ஸ்வேதா எனக்கு தெரியும். உனக்கு தெரியுமான்னு டெஸ்ட் பண்ணு. ஏய் சமோசா மச்சான் கை தட்டடா. டேய் கை தட்டடா. டேய் சும்மா இருடா. கை தட்டு கை தட்டு கை தட்டு. கலாய்க்காதடா. ஏய் ஸ்வேதா 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 என்ன கூப்பிட்டு பார்க்கவே இல்லையே. ஹலோ ஹலோ ராகுல். ஹாய் பிந்து, ஹவ் ஆர் யூ? ஃபைன் ராகுல். சென்னைக்கு வந்திருக்கேன். ஒரு முக்கியமான விஷயம் ராகுல். நான் இங்க ஸ்வேதாவை பார்த்தேன். என்ன ஸ்வேதாவ நீ பாத்தியா? என்ன சொல்ற? ஆமா இப்பதான் நான் அவளை பார்த்தேன். யாரோ 2 பேரோட ரோட்ல போயிட்டு இருக்கா. கூப்பிட்டு பார்த்தேன். எந்த ரியாக்ஷனும் கொடுக்கல. அதனால தான் உனக்கு இப்ப நான் ஃபோன் பண்ணேன். ப்ளீஸ் பிந்து, அவளை மிஸ் பண்ணாத. கூட போறவங்க யாருன்னு பாரு. நான் அவளை எங்கேயாவது பார்த்தேன்னா உடனே உனக்கு கால் பண்றேன். ஓகே ஓகே, நான் இன்னைக்கே சென்னை கிளம்பி வரேன். டைரக்ட் சார் சொல்லுங்க. எனக்கு ஒரு டவுட். என்ன டவுட்? கோயம்புத்தூர்ல இருக்கிற ராகுலுக்கும் ஹீரோயினுக்கும் என்ன சம்பந்தம்? அவன் தான் சார் ஹீரோயினோட லவ்வரு. அப்புறம் அவனை லவ் பண்ணிட்டு ஏன் மாப்பிள்ளையோட ஏன் சுத்துறா? என்னது உங்க மாப்பிள்ளையா? இல்ல ஏன் ஹீரோ கூட சுத்துறான்னு கேக்குறேன். அதுதான் சார் திரைக்கதை. என்ன குழப்பமா இருக்கு? அதுதான் சார் திரைக்கதை, லேட்டஸ்ட் ஸ்டைல். இது உங்க கதை தானே? ஆமா. அப்புறம் எதுக்கு மூலக்கதை திரைக்கதை? அதாவது திரைக்கதை முடிவு என்னங்கிறது எனக்கும் தெரியாதுங்கிற. சார் நீங்க தேவையில்லாம டென்ஷன் ஆறீங்க, என்ன டென்ஷன் ஆகிறீங்க. அப்புறம் கதையில ஒரு கன்ஃபியூஷன் ஆகிடும் சொல்லிட்டேன். அதெல்லாம் சரி. காதலனுக்கு இந்த பொண்ணு சென்னையில இருக்கான்னு தெரியும். ஆமா. எப்ப இங்க வர போறான்? அது ஃப்ளோல தான் சார் தெரியும். தெரியாதங்கிறது இப்படி எல்லாம் சமாளிக்கிறான் பாரு. ஃப்ளோவாது புண்ணாக்காவது. இப்ப இவ போய் அவனை கூப்பிட்டு வரல, நான் போய் கூப்பிட்டு வந்துருவேன். என்னது நீங்க போய் கூப்பிட்டு வருவீங்களா? கதையில அவ்வளோ இன்வால்வ் ஆயிட்டீங்க. அப்போ காசு இல்லாமலே ஷூட்டிங் போயிடலான்றீங்க. வெரி நைஸ் வெரி நைஸ். இவன் கதையே தெரியாம டைரக்ட் ஆயிட்டானே. சரி அவனுங்க எப்படியாவது போட்டோம். இந்த தீவட்டி தடி எங்க போனாங்களே என்னாச்சு? தலை கால்ஷீட் வேற தள்ளி வச்சிட்டேன். கடைசியில் மலை கிட்ட வந்து மாட்டிக்கிட்டேன். சரி நெக்ஸ்ட் சீன் நம்பர் 29. எக்ஸ்டீரியர் டே எஃபெக்ட்.
சும்மா ராஜா அண்ணாமலைபுரம் ஐயப்பன் கோயில் வாசல்ல கட் பண்ணி ஓபன் பண்றீங்க. அதான் இல்ல ஆ. ஓபன் பண்ணி கட் பண்றோம். இந்தாடா டீ இதை குடி ஃபர்ஸ்ட். இப்படியே எவ்வளோ நேரம் ஓடிட்டு இருக்கிறது, அதான் யாரும் பார்க்கலல. வாடா வீட்டுக்கு போயிடலாம். இல்லடா, இந்த பிரச்சனை சால்வ் பண்ணாம வீட்டுக்கு ஏய் போக. மச்சான், உங்க அப்பா வேற ஃபோன் பண்ணிட்டே இருக்காருடா. நீயாச்சும் ஃபோன் பண்ணி விஷயத்த சொல்லிடுறா. டேய் வேணாண்டா. மாயா, நீ ஏதோ சொல்ல வந்தியே. ஒண்ணு இல்ல விஷ்ணு. மாயா வா. ஏய் மச்சான், மாயா நீ போ போ. நான் பார்க்கல மச்சான். டேய் உனக்கு என்ன ஆச்சு? விட்டாங்கடா. அவளை எப்படியாவது கண்டுபிடிக்கணும்டா. பாவி, நான் வழியில் துச்சிருக்கேன், நீ அவளை பத்தி கவலைப்படுறியா? போடா. ஐம் சாரிடா, கொஞ்சம் பொறுத்துக்கூடா. இந்த சீன்ல பாத்தீங்கன்னா ஒரு ஆக்ரோஷமான ஹாலிவுட் ஃபைட் மாஸ்டர் வச்சு தான் எடுக்கிறோம். ஹெலிகாப்டர்லாம் கூட தேவைப்படும். படத்திலேயே ரொம்ப இம்பார்ட்டன்டான ஃபைட் சீன். இது வரைக்கும் தமிழ் சினிமால யாருமே டச் பண்ணாத ஒரு ஆக்ஷன் பிளாக். ஹாலிவுட்ல திருடிட்டு தமிழ்ல இப்படிதான் சொல்லுவோம். ஏய் சும்மா இருடா. அதெல்லாம் இருக்கட்டும். ஹீரோ ஃப்ரெண்டை ஏன் வெட்டாங்க? இவர் மண்டையில மூளை இருக்கா இல்ல 3 நாளைக்கு முன்னாடி செஞ்ச பிரியாணி இருக்கா? ஒண்ணுமே புரியலையே. என்ன யோசிக்கிறீங்க? என் கேள்வி சரிதானே? சார், அவங்க வெட்ட வந்தது ஹீரோயினை தான். ஆனா கை தவறி ஹீரோவோட ஃப்ரெண்டு கையில பட்டுடுச்சு. படட்டும் நல்லா படட்டும். கூட இருந்த என்கிட்ட விஷயத்த சொல்ல. அது இருக்கட்டும். இந்த தடி எனக்கு என்னாச்சு? வா வா. சார், இதுல ட்விஸ்ட் என்னன்னா ஹீரோ அந்த பொண்ணு ஒரு அப்பாவின்னு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கான். அந்த பொண்ணை கொலை பண்ண ஒரு பெரிய ரவுடி கும்பல் துரத்திக்கிட்டே இருக்கு. அதுக்கு ஒரு முக்கியமான காரணமும் இருக்கு. அப்படி என்ன முக்கியமான காரணம்? அந்த பொண்ணு ஒரு கொலைகாரி. கொலைகாரியா? எப்படி சார்? ஏன்? யார கொல்றா? அடப்பாவி, இந்த ட்விஸ்ட் என்கிட்ட கூட சொல்லியே. ஐயே, ஒரு கொலைகாரி கூடவா என் மாப்பிள்ள சுத்துறான்? இந்த ஷாக்கு தான் சார் எனக்கு தேவை. இதுதான் ஆடியன்ஸ் பல்ஸ். இங்க விடுறோம் சார் இன்டர்வல்.
மச்சான் நான் தான் அப்பவே சொன்னேன்ல இதெல்லாம் வேலைக்கு ஆகாதுன்னு. கௌரவத்துக்காக வெட்டு கூத்துன்னு எனக்கு கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா ஒரு பொண்ணு கல்யாணத்துல இஷ்டம் இல்லைன்னு சொன்னதுக்காக கொலை பண்ணி துடிக்கிறாங்கடா. இதோ பாடுறா, என் கையில விழுந்த வெட்டு கழுத்துல விழுந்திருந்தா என் கதையை கந்தல்டா. இதெல்லாம் உங்க சரி வராது மச்சான். உங்களை போலீஸ் ஒப்படைச்சிட்டு போயிட்டே இருப்போம்டா. டேய் என்னடா பேசுற? அதுக்காகவா இவ்வளவு கஷ்டப்பட்டோம்? போலீஸ்ல ஒப்படைச்சா இவ கல்யாணம் பிடிக்காம ஓடி வந்த விஷயம் எல்லாருக்கும் தெரிஞ்சிடும். அப்புறம் இவளை கூட்டிட்டு போய் மறுபடியும் அந்த பிடிக்காத மாப்பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க. நானும் நீயும் உயிரை கையில புடிச்சிட்டு உட்காந்துருக்கோம். அவளை பாரு, மேட்னி ஷோ டிக்கெட் தவிர மெதப்பில் உட்காந்துருக்கா. மாயா, உனக்கு தான் கல்யாணம் பிடிக்கல, பின்ன ஏன் உன்னை கொலை பண்ண துரத்திட்டு இருக்காங்க? என்னாச்சு? மாயா, அழாத மாயா. சாரி. இனிமே எந்த கேள்வியும் கேட்க மாட்டேன். ஓகே ப்ளீஸ் அழாத ப்ளீஸ். எல்லாம் உன்னாலதான்டா. மச்சான் இந்த கணிதக்கே மயங்கிட்டியாடா? டேய் போடா. மாயா, ஐம் சாரி மாயா. டேய் இப்போ என்னடா பண்றது? இந்த நிலைமையில இவளை தனியா விடுறதும் தப்பு. அவங்க கிட்ட மாட்டினா இவளை கொண்டு வருவாங்க. காலைல என்ன சொன்ன? ஈவினிங் சமாதானம் பத்திட்டு வரேன்னு சொன்னேன். இப்போ மனசு மாறுற. நாளைக்கு இன்டர்வியூ போற ஐடியா இருக்கா இல்லையா? உன் பிளான் தான் என்ன மச்சான்? நீ முதல்ல போய் பாண்டிச்சேரிக்கு டிக்கெட் எடு, நான் வந்துடுறேன். மச்சான் எப்படியா வந்துருவல்ல? டேய் போடா, நான் வரேன். மச்சான் சீக்கிரம் வந்துடுறா. இந்த உடம்பு இதுக்கு மேல ஓடாதா. ஒளியத்துக்கு வேற இடம் இல்லை மச்சான். பழம், பாண்டிச்சேரிக்கு 3 டிக்கெட் எடு. அப்படி போடு. இப்பதான் புரியுது எலியை 8 மணி வெட்டி கட்டுது. வெறுப்பேத்தாதடா, போடா போ. டேய், போடா. முதல்ல என் போன் ரிங்டோனை மாத்தலையணும். கடுப்பா இருக்கு.